உதகையில் ஆளுநர் RN ரவி நடத்தும் மாநாட்டிற்கு 41 துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 32 பேர் பங்கேற்காததால் அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். துணைவேந்தர்களை மாநில அரசு மிரட்டியதாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். உதகையில் உள்ள ராஜ்பவனில் 4வது ஆண்டாக துணைவேந்தர்கள் மாநாடு தொடங்கியது. ஆளுநர் RN ரவி தலைமையில் 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைத்தார். 41 துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 32 பேர் புறக்கணித்துள்ளனர். மேடையில் அதிருப்தியுடன் பேசிய ஆளுநர் RN ரவி, மாநில அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணித்து விட்டதாக வேதனை தெரிவித்தார். மாநில அரசின் மிரட்டலே அதற்கு காரணம் என்றும் RN ரவி குற்றம் சாட்டினார். Unfortunately, in this conference, state universities are not participating because they have informed me, even in writing, that they have been warned by the state government not to participate. As of now, one of our vice chancellors is in police station. Some vice chancellors have reached Uti, and something unprecedented happened. It never happened before. There was a midnight knock at their doors where the secret police, a special branch of the state, went and told them, if you participate in the conference, you will not be able to go home and meet your family. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அண்மையில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் 10 மசோதாக்களை நிறுத்தி வைத்த ஆளுநரின் செயல் சட்டப்படி தவறு என்று உத்தரவிட்டது. அந்த மசோதாக்கள் ஒப்புதல் அளித்ததாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இதன் மூலம் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கே உள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த சூழலில் ஆளுநர் RN ரவி 4வது ஆண்டாக துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தார். இந்த மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணிக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன. அதன்படி மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் ஆளுநர் கூட்டிய மாநாட்டை புறக்கணித்துள்ளனர். மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் 9 பேர் மட்டுமே மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.